Welcome student, I am Ganesan. So the testing of hypothesis using the data given the following table to test 1% level of significance. Whether the person ability in mathematics is independent of his or interest in statistics. So ability of mathematics independent of interest in statistics சொல்லி கேக்குறாங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா எபிலிட்டி இன் மேத்தமெட்டிக்ஸும் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸோட எபிலிட்டியில் லோ ஆவரேஜ் ஹை அந்த லெவல்லையும் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் லோ ஆவரேஜ் ஹைன்னு 3 இதுவும் கொடுத்துட்டு அதோட ஃபுல் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ரெண்டுமே இண்டிபெண்டாக கேட்குறாங்க. சரி, இப்போ இது கை ஸ்கொயர் டெஸ்ட் தான் நம்மள அப்சர்வ் பண்ணிடலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சாம்பிள் தான், கண்டிப்பாக லார்ஜுக்குள்ள போகாது. கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் தான் நம்ம இது மாதிரி 2 டேட்டாவை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் இண்டிபெண்டன்ட் அட்ரிபியூட்ஸ். சரி, இப்போ இந்த சம்மில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், ஹைபோதீசிஸ் டிக்ளேர் பண்ணிடலாம். H0 நல் ஹைபோதீசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதீசிஸ், ரெண்டுமே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ண போறோம்னா, பர்சனோட எபிலிட்டி போத் சப்ஜெக்ட் இண்டிபெண்டா இருக்குன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி H0 பர்சன்ஸ் எபிலிட்டி இன் போத் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் எடுத்துக்கிறேன். H1 நாட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இங்க கொடுத்துருக்க டேட்டா தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சில இருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முதல்ல இங்க கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே இங்க டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதான் டேபிள் அப்படியே கீழே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டேபிள்ல இருக்கிற இந்த வேல்யூ தான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நான் என்ன பண்றேன், இந்த அவுட் சைடு டேபிள் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ரோ டோட்டல் இருந்து காலம் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல டோட்டல், இங்கேயும் டோட்டல் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த காலம்ல இருக்க இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 135 வரும். இந்த காலத்துல இருக்கலாம் ஆட் பண்ணீங்கன்னா 150 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 வரும். அதே மாதிரி இந்த ரோவை டோட்டல் பண்ணீங்கன்னா 120, இது 150, இது 90. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டான செக் பண்றதுக்கு இந்த 2 டோட்டல் அந்த டோட்டல் சேமா இருக்கான்னு பாருங்க. ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். அந்த வேல்யூ 360 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நான் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சில இருந்து இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போறேன். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்காக இந்த டேபிள் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த டேபிள் இதுல இருந்தா நம்ம ஃபில்அப் பண்ண போறோம். அது இப்போ கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணலாம், கவனிங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னா, இதுக்கு நேரா இருக்கிற 120, 135. ஸோ 120 இன்ட்டு 135 டிவைடட் பை ஓவரால் டோட்டல் 360 டிவைட் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்தது இதுக்கப்புறம் இங்க வந்துட்டீங்கன்னா இங்க வர்றது 150, அங்க 120. ஸோ 120 இன்ட்டு 150 டிவைடட் பை 360. ஸோ இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த டேர்ம் வந்துட்டீங்கன்னா இதுவும் பண்ணணும். ஸோ 120 இன்ட்டு 75 டிவைடட் பை 360. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ரோக்கு வந்துட்டீங்கன்னா, இப்போ அடுத்த ரோல இந்த டேர்ம் நேரம் இங்க 135 இருக்கு, அங்க 50 இருக்கு, 150 இருக்கு. 150 இன்ட்டு 135 டிவைடட் பை 360. ஸோ அதே மாதிரி அடுத்துக்கு பாத்தீங்கன்னா 150 இன்ட்டு 150, 150 இன்ட்டு 150 டிவைடட் பை 360. அதே மாதிரி லாஸ்ட் காலத்துக்கு நேரம் பாத்தீங்கன்னா 75, 150, 150 இன்ட்டு 75 டிவைடட் பை 360. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் காலமும் அதே மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் காலமும் ஃபில்அப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா 45, இது 50, இது 25, இது பாத்தீங்கன்னா 56.25, இது பாத்தீங்கன்னா 62.5, ஸோ இது 31.25, இது 33.75, இது 37.5, the last one 18.75. ஓகே, ஸோ ஓவராலா மேல இருக்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, இங்க உள்ள கண்டுபிடிச்சது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, O minus E, O minus A whole square, O minus A whole square by E. அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சில அவங்க கொடுத்த டேபிள் இருக்கிறத எழுதியாச்சு. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கண்டுபிடிச்சதை எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டியதுதான். O minus E 63 minus 45 பாத்தீங்கன்னா 18 வரும். 42 minus 50 -8 வரும். இதே மாதிரி அப்படியே 1 by 1 இந்த காலத்தை ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த காலத்து 18 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 324, 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64. அதே மாதிரி இந்த காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்தது இதுக்கு என்ன பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் வேல்யூவை E-ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 324 45 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7.2 வரும். அதே மாதிரி 64 50 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.28 வரும். இதே மாதிரி 3 காலத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த எல்லா காலத்தையும் ஃபில்அப் பண்ணியாச்சு.
இந்த லாஸ்ட் காலத்தில் இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 32.1394 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. என்னன்னா chi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா O minus E the whole square divided by E. அதோட வேல்யூ தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 32.1394. இது வேல்யூக்கு பேர் தான் calculated value அப்படின்னு பேர். சரி, அடுத்தது நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலா வந்து R minus 1 into C minus 1. ஸோ ஆர்ன்றது நம்பர் ஆஃப் ரோ, சின்றது நம்பர் ஆஃப் காலம். ஸோ கொடுத்துருக்கிற டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான். அதில் நம்பர் ஆஃப் ரோ பார்த்தீங்கன்னா 1 2 3 3 ரோ, காலம் வந்து 1 2 3 3 ரோஸ் 3 காலம். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ 3 minus 1 into 3 minus 1. ஸோ 3 minus 1 2 2 into 2 4. ஸோ 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு தான் டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். therefore the table value for 1% level significance அவங்களே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த டேபிள் எடுத்து வச்சு நம்ம பார்க்கலாம். இதுதான் டேபிள், chi ஸ்கொயர் டேபிள். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 1% பார்த்தீங்கன்னா 0.01 இதுதான். ஸோ இதுல 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13.277. இதுதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. இதை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் வேல்யூ ஃபார் 1%க்கு என்ன பார்த்தோம்னா 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 13.277 சொல்லி நம்ம அந்த வேல்யூ தான் பார்த்தோம். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னா chi ஸ்கொயர் வேல்யூ வந்து இங்க 32.1394 அப்படின்ற இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் தி அவர் டேபிள் வேல்யூ 13.277. ஸோ கிரேட்டர் தென் இருக்கிறதுனால therefore we reject the null hypothesis. We reject the null hypothesis H0. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர்.